வணக்கம் நண்பர்களே. நேற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவில் கலந்துக்கிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அவர் அந்த அறிவிப்பை வெளியிடும் போதே தடுமாறுகிறார். ஒரு முதலமைச்சருக்குரிய அந்த பேச்சு அந்த மரியாதையான தரம் கூடிய அல்லது தரம் வாய்ந்த அந்த பேச்சு தரம் இல்லை. என்னென்னா ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. அந்த அறிவிப்பை வெளியிடும்போது, நான் இந்த விழாவிலே முதலமைச்சராக கலந்திருக்கிறேன், வந்த விழாவுக்கு வந்த நான் ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டும். ஏதாவது ஒரு அறிவிப்பா? இப்படியா ஒரு முதலமைச்சருடைய தரமான பேச்சு? எழுதி கொடுத்தவனாவது ஒழுங்காக எழுதி கொடுத்துருக்கணும். ஒன்று நம்ம கேட்கவும் வருதுன்னா, ஒரு முதலமைச்சர்னு ஒரு டிக்னிட்டி உள்ள ஆள் நீங்கள் ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறேன் இப்படியா பேசுகிறது? அதை விட கொடுமை, அதில் ரொம்ப ஒரு ஒரு இட் அண்ட் பட்ஸ் வச்சு தான் பேசுகிறாரு. என்ன தெரியுமா? மாடுபிடி வீரர்களுக்கு மாடு பிடிக்கிற அந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை. அதில் குறிப்பாக கவனிச்சுக்கிடுங்க, கால்நடை வளர்ப்புத்துறை அந்த துறையில் வேலை வாய்ப்புகள் வந்தால் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும். நல்லா நீங்கள் இதில் இருக்க அந்த 8% என்ன சொன்ன தெரியுமா? கால்நடை பராமரிப்புத்துறை தான் உங்களை தர முடியும். உங்களுக்கு வேறு எங்கேயும் கொடுக்க முடியாது. யாருக்கு? அந்த மாடு பிடிச்சி வெற்றி பெற்ற வீரர்களுக்கு. அப்படி உங்களுக்கு கொடுத்தாலுமே முன்னுரிமை உங்களை விட ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் இடஒதுக்கீட்லேயோ மார்க்லேயோ கூட இருந்தால் அவர் தான் போகும். உங்களுக்கு ஒரு 10 மார்க்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இராணுவத்தில் சேர்ந்தால் என்சிசியில் இருந்தீங்க, பள்ளி காலங்களில் என்சிசி பணியில் அந்த பயிற்சியில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 மார்க் உண்டு. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். அதான் முன்னுரிமை, ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அப்போ கால்நடைத்துறையில் மாடு பிடிச்சி வெற்றி பெற்ற வீரருக்கு கால்நடைத்துறையில் ஒரு வேலை கொடுக்கலான்னா அது என்ன அடிப்படைன்னு எனக்கு தெரியல. கிளரிக்கல் ஒர்க்கா, இல்லை மாடை வைத்தியம் பார்க்குற ஒர்க்கா? ட்ரீட்மெண்ட் ஒர்க்குனால் அதுக்கு வெட்டினரி சயின்ஸ் படிச்சிருக்கணும். வெட்டினரி சயின்ஸ் படித்து இது பண்ணி வரணும். அப்படி எத்தனை வேலை வாய்ப்பு இப்போ காத்திருக்குன்னு தெரியல. ரெண்டாவது மாடுகளை, அதாவது ஜல்லிக்கட்டு மாடுகளை வளர்க்குறதுக்கு 2 கோடி ரூபாயில் ஒரு கிரவுண்டு, ஒரு இடம். என்ன இடம்? பயிற்சி கொடுக்குறது தான். என்ன பயிற்சி கொடுப்பீங்க? பயிற்சி கொடுக்க வர்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த பயிற்சி எந்த மாடு கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏதாவது ஊட்டச்சத்து கொடுப்பீங்களா? அது ஜல்லிக்கட்டு கலையாக உருவாவதற்கு என்னென்ன காரணிகள்னு தெரியுமா? வெற்று அறிவிப்பு, விளம்பரம், இதில் எல்லாம் எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெறணும்னு நினைக்கிற ஒரு முதல்வர் ஸ்டாலினை யாராவது நம்புவாங்களா? இது எங்களுடைய கோபம் தான். நீங்கள் நல்ல திறமையான ஆளாக இருந்தால் கூட இப்படி உளர்ற மாதிரி இதுகளை செய்கிறது மூலம் அதுக்கு பக்கத்தில் உட்காந்து கைதட்டுறதுக்கு ஒரு 15 பேர். கர்மம். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.